ஹாய் ஆல் மை ஃபேமிலிஸ், எப்படி இருக்கீங்க? ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயம் பேசணுன்றதுக்காக வந்துறேங்க வந்திருக்கேன். எனக்கு ஒரு கொஞ்ச நாளாவே மைண்டு வந்து என்னென்னமோ யோசிக்குதுங்க. என்னன்னா, எனக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஸோ நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட்டான ஒரு ம் பொண்ணு. ஸோ எனக்கு வந்து காலையில் வந்து 5:00லாம் எந்திரிக்கணும். அதுக்கப்புறம் வந்து உடனே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிடணும், ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சிடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து டிஃபனு டீ காஃபியாக எதுவாக இருந்தாலும் குடிச்சிடணும். இங்கே ரெட்டிஷாக இருக்கும். அது வந்து எனக்கு பிம்பிள்ஸ் வந்திருக்கு. ஸோ யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, அது சரியாயிடும். ஓகேங்களா? அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப சுத்தமாக நீட்டாக ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் வந்து இதெல்லாம் பர்ஃபெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நானா வந்து இதெல்லாம் பண்ணுவேன்? அச்சச்சோ! ரொம்ப தப்புங்க. அதெல்லாம் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி ஒரு கனவு வந்தா, பயப்படாம எப்படிங்க இருக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இத உங்ககிட்ட சொல்லணும், ஷேர் பண்ணணும். என்னோட ஃபீலிங்ஸ உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். அதாங்க ஷேர் பண்ணேன். எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? சரிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்க எதுவா இருந்தாலும் எனக்கு வந்து சொல்லி தாங்க. நான் கத்துக்கிறேன். சரிங்களா? ஆனா இந்த மாதிரி கனவெல்லாம் யாருக்குமே வரக்கூடாதுங்க. ஐய்யய்யோ! என்னால இப்ப வரைக்குமே அத யோசிச்சு பார்க்கவே முடியலங்க. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இத நான் யாருக்கிட்ட சொல்றது? அம்மாகிட்ட சொன்னாலும், அம்மா ஃபீல் பண்ணுவாங்க. என் பையன்கிட்ட சொன்னா அவன் ஃபீல் பண்ணுவான். ஸோ வீட்ல யாருக்கிட்ட சொன்னாலும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா என்ன பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி ஒரு கனவெல்லாம் யாருக்குமே வரக்கூடாதுங்க. என்ன பண்றது? சரிங்க. நான் போயிட்டு வரேன். பாய். நீங்களும் பத்திரங்க. இந்த மாரி கனவெல்லாம் யாரும் காணாதீங்க. பாய்ங்க.